வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் ரூபாய் 69,000 சம்பளம், 6% சம்பள உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8வது ஊதிய கமிஷனை முன்னிட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. சமீபத்தில் நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரி NCJCM முன்வைத்த பரிந்துரைகள் வெளியாகியுள்ள நிலையில் அவை அமல்படுத்தப்பட்டால் சம்பள அமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை ரூபாய் 18,000 நேரடியாக ரூபாய் 69,000 உயர்த்த வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. இதற்காக ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.83 நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடன் ஆண்டுதோறும் 6% சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி 1 முதல் இந்த மாற்றங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் எந்த தாமதமும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டால் தற்போதைய 18 லெவல் பே மேட்ரிக்ஸ் அமைப்பு 7 லெவல்களாக எளிமைப்படுத்தப்படலாம். இதனால் குறைந்த நிலையில் அதிக ஆரம்ப சம்பளம் கிடைக்கும் வகையில் புதிய கட்டமைப்பு உருவாகும். அடுத்த நிலைகளில் சம்பளம் 83,200 ரூபாய் முதல் 1,12,000 ரூபாய் வரை உயரும் என்றும், மிட் லெவல் ஊழியர்களுக்கு 1,35,000 முதல் 2,15,000 ரூபாய் வரையும் அதற்கு மேலும் ஆரம்ப சம்பளம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதேபோல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் HRA குறைந்தபட்சம் 30% நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும், பெருநகரங்களில் அதைவிட அதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக காப்பீடு திட்டங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், பணிக்காலத்தில் உயிரிழந்த ஊழியர்களுக்கு அதிக இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓய்வூதிய அமைப்பில் முக்கியமான மாற்றங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. 2004 ஜனவரி 1க்கு பின்பு பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. ஓய்வூதியம் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 67%, குடும்ப ஓய்வூதியம் 50% நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஓய்வூதியத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், 30 ஆண்டுகள் சேவைகளுக்குள் குறைந்தது 5 பதவி உயர்வுகள் அல்லது நிதி மேம்பாடுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பெற்றோர் பராமரிப்பு விடுப்பு, தந்தை விடுப்பு காலம் ஆகியவற்றை நீட்டிப்பதுடன் மகப்பேறு விடுப்பை 240 நாட்களாக உயர்த்தவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அனைத்து பரிந்துரைகளும் தற்போது ஆய்வில் உள்ள முக்கிய ஆவணங்களாக கருதப்படுகின்றன. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற குழு 18 மாதங்களில் தனது அறிக்கையினை சமர்ப்பிக்க உள்ளது. அதற்கு பின்பு மத்திய அரசு இறுதி முடிவை எடுக்கும். எனினும் இந்த பரிந்துரைகள் அனைத்தும் இன்னும் உறுதி செய்யப்படாதது என்பது குறிப்பிடத்தக்கது. அவை முழுமையாக அல்லது பகுதியளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலே மத்திய அரசு ஊழியர்களுக்கு உண்மையான சம்பள உயர்வு மற்றும் நலன்கள் கிடைக்கும். இருப்பினும் தற்போது வெளியாக உள்ள இந்த தகவல்கள் ஊழியர்களிடம் பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.